இதே தினகரன் திடீர்னு மாற்றுறாரு, வாய்ஸ் மாற்றுறாரு. இப்போ கூட வரும்பொழுது 2-3 மேகசின்லாம் கேட்டாங்க, இங்கிலீஷ் டிவிலாம் கேட்டாங்க, எப்படி சார் இது வந்து அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. 300 சாக்லேட் கொடுத்தாங்க, 300 சி கொடுத்தாங்களாம். சீன உடனே நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க, குரோர்ஸுன்னு. ஐ மீன் சாக்லேட். நான் சொல்லிட்டு இருக்கிறது சாக்லேட். 300 ரொம்ப சாக்லேட் பிடிக்கும். நீங்கள் ரஷ்யாலாம் போனீங்கன்னா சாக்லேட்டுக்கு இருக்க மதிப்பு எதுக்குமே கிடையாது. அதனால் 300 சி கொடுத்துருக்காங்க. 300 சியில் தான் அது செட்டில் ஆயிருக்கு. எடுங்க பாரு, நைன் இருக்கீங்களா, எடுங்க. தூக்கு போட்டுக்கிறாங்க. யார்? தினகரன். வேணா அனுப்பிச்சுங்க, சரியாக எடுங்க. இது சரியாக எடுத்தால் தாங்க தூக்கு போட்டுக்க முடியும். கயிறு ரெடியாக இருக்கிறது. அருமை நண்பரே, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். குட் ஈவினிங் டு பிரஸ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணா பின்னன்னு கட்சி இல்லை, எடப்பாடி அணி. அது பிரேக் இல்லாத வண்டி என்ன ஆகுமோ அப்படி போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் வேகமாக. ஆகவே கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணார் அவர், உங்களுக்கு தெரியும். அதில் ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன், அதை போட்டுடுறேன் உங்களுக்கு காமிச்சா, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. துரோகம் என்றைக்குமே அதன் வேலையை காட்டும். பழனிசாமியை முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்துக்கு எதிராகத்தான். அதனால அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது. பகை இருந்தாலும் நாங்கள் பகையல்ல பங்காளிகள் என்று சொல்ல எப்ப பார்த்தாலும் டிடி தினகரன் சொல்றாரு, நிதானமா பேசினாரா, நிதானமா பேசினார். ஆமா, இவர்தான் எனக்கு ஊத்தி கொடுத்தாரு. ஏன்னா அவன் தொழில் இல்ல, டிடி தினகரன் தொழில் குலத்தொழில் வந்து ஊத்தி கொடுத்தான். ஊத்தி கொடுத்து குடியை கத்தவனுங்க பூத்தொழில் அது மாதிரி ஊத்தி கொடுத்தான். இல்லைன்னு சொல்ல எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த குடும்பத்திற்கு எந்த காலத்திலும் மீண்டும் ஒரு முறை அடிமையாக இருக்காது. அப்புறம் உங்களுக்கு அண்ணாமலை பேசுகிறதுலாம் தெரியும், கண்ணாபின்னு திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அதில் தான் பர்டிகுலராக நான் சிவி சண்முகம் பேசுகிறது எடுத்தேன். ஸோ இது கூட்டணி திடீர்னு எப்படி வந்துச்சுன்னா, போன வாரம் வரைக்கும் அதே டோனில் பேசினேன் இதே தினகரன் திடீர்னு மாற்றுறாரு, வாய்ஸ் மாற்றுறாரு. இப்போ கூட வரும்பொழுது 2-3 மேகசின்லாம் கேட்டாங்க, இங்கிலீஷ் டிவிலாம் கேட்டாங்க, எப்படி சார் இது வந்து அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. 300 சாக்லேட் கொடுத்தாங்க, 300 சி கொடுத்தாங்களாம். சீன உடனே நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க, குரோர்ஸுன்னு. ஐ மீன் சாக்லேட். நான் சொல்லிட்டு இருக்கிறது சாக்லேட். 300 ரொம்ப சாக்லேட் பிடிக்கும். நீங்கள் ரஷ்யாலாம் போனீங்கன்னா சாக்லேட்டுக்கு இருக்க மதிப்பு எதுக்குமே கிடையாது. அதனால் 300 சி கொடுத்துருக்காங்க. 300 சியில் தான் அது செட்டில் ஆகிருக்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்களுக்கு தெரியாத விஷயம். இன்னும் ஈஸியாலாம் அப்படி செட்டில் ஆகலாது. இங்கே 300 போயிருக்கு, அங்கே எவ்வளோ போச்சோ தெரியாது. அவர் தான் அந்த எங்கே டயர் நக்கி இவெல்லாம், இவனுக்கு என்ன ஃபினான்ஸ் தெரியும், இவெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டான், கவுன்சிலர் கூட லாய்க்கு இல்லாதவன் சொன்னார், பேசினார்ல அன்புமணி ராமதாஸ். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருது இதெல்லாம். ஆகவே இங்கே முக்கியமான விஷயம் 300 சாக்லேட் தான் விஷயம். இல்லைங்க, உங்களுக்கு நியூஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன். நியூஸ் நான் வாங்கி செட்டில் ஆகிட்டார் ஐயா. இந்த இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? பழனிசாமி ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ யார் கூட இருந்தால்? புகழேந்தி இருந்தார், நாஞ்சில் சம்பத் இருந்தார், அதுக்கு பின்னால் பழனியப்பன் வந்தார், சிலிப்பர் செல்லா, அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி வந்தார், சிலிப்பர் செல்லா. திகார் ஜெயில் வரைக்கும் போனோம். தங்க தமிழ் செல்வன், நான், வெற்றிவேல் இறந்து போயிட்டார், ஒரு பெரிய கதைங்க. அப்புறம் கூட்டு வந்து அரசியலே வேணான்னு ஓட்டார், நான் வரமாட்டேன். புகழேந்தி ஒரு ஆள் தான். அது எப்படி போவீங்க நீங்கள்? அந்த மாதிரி ஜெயிலில் இருக்காங்க பாவம். ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, கட்சி போச்சு, சின்னம் போச்சு, எல்லாம் அபகரிச்சுட்டு விட்டார் பழனிசாமி காலில் விழுந்து. நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க? பார்த்துக்கிறேன் நான். சவுத்தெல்லாம் போய் மீட்டிங் போட்டோம், எல்லா தொண்டர்களையும் திரட்டினோம். தமிழன் தினகரன் ஆள வருகிறான்னு சொன்னோம். என்ன அசிங்கமாக இருக்குது, கேடுகட்ட அரசியல்னா என்ன இவ்வளவு மோசமாக ஒரு கீழறங்கி போவாங்களா? இவர் அண்ணன்றார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நான் சொல்கிறேன். நான்
எங்களுக்கு சில பேருக்கு பல பேருக்கு பிரஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலைமை கழகத்துக்கு வந்தால் தினகரன் உட்காந்துருப்பார், நான் லெஃப்டில் உட்காந்துருப்பேன். அப்போ சசிகலா உள்ளே இருந்த நேரம் ஜெயிலில் நான் தான் லோக்கல் கார்டி, நாங்கள் எல்லாமே பெண்ணை கொடுத்துலேருந்து. ஆக நான் லெஃப்டில் உட்காந்துருப்பேன். பழனிசாமி வந்தால் உட்கார மாட்டார், நிற்கணும். இவர் திரும்புவார். எப்போ நீங்கள் பழனிசாமி அப்படின்ற பின்னாடி தான் பழனிசாமி உட்காரணும். ஆர்கே நகர் எலெக்ஷனில் வேன் பக்கத்தில் போய் நிற்கணும், பேசக்கூடாது. தினகரன் நல்ல பழக்கம், 80 வயசில் இருக்கவங்கள கூட பேர் சொல்லி கூப்பிடுவார். அது யாருன்னு கவலைப்பட மாட்டார். ஓபிஎஸ் போனது தான் தப்பு, அவர் வீட்டுக்கு போனார், கூடயே பண்ருட்டியாரண்ணா போயிட்டார். எனக்கு வேறு பையன் பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி இருக்குன்னு கேட்டுறாரான்னு ஒன்று. அவர் அண்ணன் வந்த பின்னாடி கேட்டால் உங்களையும் பேர் சொன்னாரான்னு அவர் சிரிக்கிறார் விழுந்து. ஸோ இப்படிப்பட்டவர் நேத்தி உடன்பிறவா சகோதரர். அவர் தலைமையேற்று எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்றார். ஒரு நாள் சொல்லியிருப்பாரா எங்கள் அண்ணன் இவர் எடப்பாடி பழனிசாமியை? 300 சாக்லேட் தான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லா அது டெய்லி கட்டிகிட்டே இருந்தாங்க, கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அது விட்டு போச்சு ரொம்ப வருஷமாக. இப்போ கொண்டு கொடுத்துருக்காங்க சாக்லேட்டாக. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கேடுகட்ட அரசியல். இன்றைக்கி நான் இங்கே பதிவு வைக்கிறேன். ஏன் கூப்பிட்டேன்னா, சவுத்தில், தென்னிந்தியாவில், தென் தமிழகத்தில் நீ 10 ஓட்டு வாங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. தினகரன், நீ பழனிசாமியோட பிரச்சாரம் பண்ணி 10 ஓட்டு வாங்க முடியாது. மாணிக்கராஜா நேற்று வெளியில் வந்து சொன்னார் பாருங்க, அதுதான் உண்மை. அவர் எந்தெந்த கட்சிக்கு பிரிஞ்சு போகிறாங்க, இனிமேல் இங்கே இருக்க போகிறதில்லை, எல்லாரும் போயிடுவாங்க. ஒரு 18 எம்எல்ஏக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுக்கிற இந்த சப்ஜெக்ட், அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் வச்சுக்கிறேன். பிகாஸ் டேக்ஸ் மோர் தென் 1 hour. 208cc 209cc 2 கேஸையும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் 11 வருஷம். நான் பல வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானியிலேருந்து எல்லாரும் 2 கேஸ். லண்டன் கேஸ் என்னாச்சுன்னு இன்னொரு ப்ரெஸ் மீட்டுக்கு வரேன் நான். எப்படி ஆச்சு, அம்மா எப்படி மாட்டினாங்க, எப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்தது, அப்புறம் அக்யூட்டல் பண்ணுறதுக்கு எப்படிலாம் அலைஞ்சோம் செத்தோன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஆகவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நான் இங்கே இவரை கேட்குறது, தினகரனை, நீங்கள் பழனிசாமி ஆளை தான் கட்சி ஆரம்பித்தேன், பழனிசாமி ஒழிக்கிறதுக்கு தான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டது. நேத்தி மேடையில் உட்காந்துட்டுங்க, அம்மா படமும் தலைவர் படமும் இதோட சின்னதாக இங்கே ஓரமாக இருக்கான். முதல்ல இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், எங்கேயோ இருந்துச்சான் ஓரமாக. இவர் படத்தை 14 ஸ்டேட்டில் ஆட்சி செய்கிற மோடி, பிரதமர் மோடிஜி 14 ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டு மற்றது பாண்டிச்சேரி மாதிரி டெரிட்டரி எல்லாம், கோவா இப்படி இருக்க அங்கே ஆட்சி செய்கிற பிஜேபியினுடைய தலைவர், உலகத்திலே பெரிய தலைவர், அவர் ஒரு பக்கம் கை நீட்டுறார், இவர் ஒரு பக்கம் கை நீட்டுறார். எங்கடா எங்கள் அம்மானா பெட்டி சைஸில் உள்ளே போயிடுச்சு. அம்மா தலைவர் படம் ஏதோ இந்த குக்கர் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த குக்கர் பெருசாக தெரியுது அந்த பேனரில் பின்னாடி. அவ்வளவு கேவலப்படுத்திய அந்த தலைவர்களை, அவங்க பேரை மோடி சொல்கிறார், அவங்களுக்கு பிறந்தநாள் விழாலாம் நாங்கள் எடுத்தோம், எம்ஜிஆர் அம்மாலாம் சொல்கிறார். எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம். நான் என்ன கேட்குறேன், பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து, பிரதமர் மோடிஜி அவர்களை பார்த்து, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், லஞ்சம் கொடுத்த வழக்கில் சிறையிலே இருந்து, திகார் ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் எத்தனை நாள் உள்ள இருந்தார் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். தங்கத்தமிழ் செல்வனை கேளுங்க, சொல்லுவார். ஜெயிலிருந்து வெளியில் வர்றார், அவ்வளோ நாள் கழித்து வெளியில் வந்து புகழேந்தி நீங்கள் பண்ண ஆர்ப்பாட்டத்தால் தான் நான் வெளியில் வந்தேன்னு சொன்னார். அவர் சொல்லும்போது மிஸ்ஸஸும் கூட இருந்தார். அக்யூஸ்டாக இருக்கார். அந்த சிசிபி, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், அங்கே போலீஸ் அவங்க தான் டெல்லியில். அப்போ ஃபெரா கேஸில் அக்யூஸ்டாக இருக்கார். ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரஷ்டாச்சார் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி சிங்கராஜம் ஒடுங்குகின்ற பிரதம மந்திரி மேடையில் ஏற்றி அக்யூஸ்டுங்களுக்கு கை கொடுப்பாரா? அன்புமணி மேலே வழக்கு இருக்குல்ல, அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவரை பக்கத்தில் வச்சுட்டு எப்படிங்க நீங்கள் ஒழிப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஊழல் எப்படி ஒழிக்க முடியும்? இனி யாருமே கிடைக்கலன்றதால இது மாதிரி குற்றவாளிகள்லாம் ஏற்றி பக்கத்தில் வச்சுக்குவாரா பிரைம் மினிஸ்டர்? அப்புறம் வாரிசு அரசியல் யார் சொல்கிறது? மோடி. எதுவுமே கிடைக்கிறது இல்லை டிஎம்கேவை பார்த்து பேசுறதுக்கு. ஒன்று வாரிசு அரசியல், அப்புறம்
ஊழலாட்சி. அப்போ ஊழலாட்சியில் நீங்கள் ரைடு விட்டீங்களே, இடியில் நடவடிக்கை எடுக்கப்படாத முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இன்கம் டேக்ஸ் ரைடு போய் நடவடிக்கை எடுக்கப்படாத அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? முன்னாள் அமைச்சர்கள். என்னங்க யோகியதை இருக்குது பிஜேபிக்கு ஊழலை பற்றி பேசுறதுக்கு? இந்த பிரைம் மினிஸ்டருக்கு என்ன யோகியதை இருக்குது பேசுறதுக்கு? அக்யூஸ்ட மேடையில் வச்சுருப்பீங்களா? என்ன நீ ரைடு விடவே முடியாது ராஜா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. என்னென்ன ரைடு விட்டாச்சு. ரைடு விட்ட பின்னாடி பெங்களூர்லேருந்து இங்கே வந்து எல்லாத்தையும் 28,000 23,000 வீட்டில் கிடச்சிது. நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன் அந்த நாட்டில். என்ன கருத்து? எவ்வளோ கேவலமா? தமிழ்நாட்டுக்கு 2 பேரும் பிரச்சாரத்துக்கு ஒன்றா வராங்களாம். பிரதர்ஸ் சேர்ந்துட்டாங்க 2 பேரும் ஒன்றா. தமிழ்நாட்டு தென் தமிழகத்துக்கு வாங்க. முக்குளத்தோரலை முட்டாளாக ஆக்க முயல வேண்டாம். பசும்பொன்னையா பிறந்த மண்ணில் அப்படிப்பட்ட தேவர் திருமகனார் ஏழை மக்களுக்காக தலைவராக போற்றப்பட்டவர். அவர் வழியிலே வந்தவர்கள் மிகவும் அறிவாளிகள், புத்திசாலிகள். என் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் ஆண்டிப்பட்டியிலே ஜெயிக்க வைத்தவர்கள். ஒரு ஓட்டு வருது அந்த பூத்தில், பழனிசாமி பண்ண கூத்து. ஸோ அவர்களை ஏமாற்றலாம் முடியாது தினகரன். ரொம்ப கஷ்டம் உனக்கு. அரசியல் இனிமேல் அஸ்தமனம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட யாரும் இல்லை, இருக்கவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த கூட்டணி உருப்படாது. அது தெரியாமல் பிரைம் மினிஸ்டர் மேலே ஏறிக்கிட்டு அவர் ஒரு காமெடி பண்ணுறாரு. என்ன சொன்னார்? ரெட்டை இன்ஜினா டபுள் இன்ஜின் ஏதோ ஒன்று சொல்கிறார். அவருக்கு நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டின் நிலவரம் தெரியல பிரதமருக்கு. நயினார் நாகேந்திரன் நம்ம பண்ணையாராவது சொல்லி கொடுத்துருக்கணும். விசில் ஊதுனா தான் சார் ட்ரெயின் மூவ் ஆகும். விசில் அடித்தா தான் ட்ரெயின் இப்படி மூவ் ஆகும். நீங்கள் முன்னாடி விசில் அடித்தாலும் முன்னாடி போகும், பின்னாடி விசில் அடித்தாலும் பின்னாடி போகும். ஓட்டப்பந்தயம் நடத்தினாலும் விசில் அடிக்கணும், குஸ்தி பாக்ஸிங் நடத்தினாலும் விசில் அடிக்கணும். ஜெயிக்கிறது யாருது தோக்கிறது விசில் தான் முடிவு பண்ணணும். நிலைமை அப்படி இருக்குல்ல. பஸ் ஆனாலும் விசில், ரயில் ஆனாலும் விசில், எல்லாம் விசில் நிலைமையில் போயிட்டுருக்கு. ஆக திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. ஸோ இதுதான் நிலைப்பாடு. ஒரு கவுன்சிலர் சீட்டில் ஜெயிக்க முடியாது சார். நீங்கள் சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியாது. இவங்களெல்லாம் கூட இழுத்துக்கிட்டு குற்றவாளிகள்லாம் கூட வச்சு போய்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்போ எனக்கு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டேன். நான் என்ன சொல்கிறேன், தினகரனை பேசுறதுக்கெல்லாம் பொதுமக்களிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. அது எப்படி தான் இவர் ஏற்றுக்கிறார்? 420 சொன்னார். யார் இவர்? அவரை 420, அவரை இவரை 420. இந்த சிவி சண்முகம் சொன்ன மாதிரி ஊற்றி கொடுக்குறானா? அந்த ஜாதியில் பிறந்தோனா இவனுக்கு குலத்தொழிலே தான் சிவி சண்முகம் பேசுனது. ஜெயக்குமாரண்ணனை காணோம். அவருக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, பேசாமல் போயிடுங்க தாவேக்காவுக்கு. கொஞ்சம் ஓட்டு வச்சுருக்கீங்க ராயபுரத்தில், அதுவும் சேர்ந்தா ஜெயிச்சிடலாம் செங்கோட்டை அந்த மாதிரி. ஆகவே அவர் அப்படியே அமைதியாக கம்முன்னு சைலண்ட் ஆகிட்டார். ஆகவே இது உருப்படாத ஒரு கூட்டணியை சேர்த்து கொண்டு இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டாங்க சார். கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. அவ்வளோ வேதனையாக இருக்குது. பழனிசாமி பண்ணுற கூத்தும் அவங்க பண்ணுற கூத்தும். ஆகவே அதான் சொன்ன ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நிதானம் இல்லாமல் இந்த வண்டி கண்ணா பின்னான்னு போகுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் தர்மர் வேற போகிறாராம், கேள்விப்பட்டேன். என்னுடைய அன்பு நண்பர் அவர். லோக்கலில் பிரச்சனை, அதனால் முடியலன்னு போகிறேன்னு சொன்னார் என்கிட்ட. சரி, அது போகிறவங்க அவங்கவுங்க பர்சனல் விஷயம், அதில் நான் தலையிட விரும்பலை. நான் அதை பற்றியும் நான் பேசலை. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்காரு, உங்களுக்கு பிரச்சனை என்ன எடுங்க பாரு, நைன் எடுங்க, தூக்கு போட்டுக்கிறேன். யார்? தினகரன். நான் வேணா அனுப்பிச்சுக்கேன். சரியாக எடுங்க, இது சரியாக எடுத்தால் தாங்க தூக்கு போட்டுக்க முடியும். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கில் தொங்கினார் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்தில். அதுக்கு முன்னாடி மருது சகோதரர்கள் ஒன்று கூட திருப்பத்தூர் போகும்போது அசோகன் வந்தார், போயிட்டு வந்தேன். அதை போய் பார்த்துட்டு வந்தேன் நான். என்னுடைய ஜெயச்சந்திரன் அவருடைய மதர் இறந்துட்டாங்க, அதுக்காக போயிருந்தேன். ஆகவே அந்த பக்கம் போனீங்கன்னா சங்ககிரியில் அங்கே ஒரு தூக்கில் தொங்கினது, திருப்பூர் குமரன், இதெல்லாம் நடந்துச்சு நாட்டில். இது வேறு விதமாக தூக்கில் தொங்குறது. நாங்கள் என்ன பழனிசாமிகிட்ட போகிறத விட தூக்கில் தொங்கிட மாட்டாங்க, எங்களை தூக்கில் தொங்க சொல்கிறீங்களா? பிரஸ்காரங்க கேட்டதுக்கு பதில் இந்தா இருக்குது, உனக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா இதை வக்கீல் இதை பார்சல் பண்ணி அவள் வீட்டு அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது, ரொம்ப காலம் பழகி இருக்குல்ல, அனுப்பிச்சி இதுதான் ரெடியாக இருக்குது, எப்போ தொங்குறாரு என்னென்னு அவர் தான் முடிவு பண்ண, போய் நம்மளால் சொல்ல முடியும், அது குற்றமாயிடும். ஆகவே நீங்கள் சொன்னதுக்காக கயிறு ரெடியாக இருக்கிறது. அருமை நண்பரே, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அதை நிறைவேற்றினாலும் சரி, நீங்கள் நல்லபடியாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் யூ. அதுக்கு நாங்கள் வரவே இல்லை. ஒரு அடிச்சுக்கிறார், இந்த கயிறை காமிங்க இல்லை அனுப்பிச்சி விட்டுறேனாலும் கேட்க மாட்டேன்றார். ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இவ்வளவு அசிங்கமாக பேசிட்டு பழனிசாமியை
தென் தமிழகத்தில் அந்த மக்கள் ஒருவரும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. பழனிசாமி இது இந்த இந்த கூட்டணி நிற்கவே நிற்காது, தோற்றுரும். திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி. அருமையான கேள்வி. 2 பேரும் ஒருங்கிணைச்சிட்டாங்க, அப்படியே வச்சுக்குவோம். எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம். என்ன சொன்னாலும் சரி, தூக்கில் போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அண்ணன் சொல்லிட்டீங்க, ஒருங்கிணைச்சிட்டாங்க. சின்னம்மா என்னன்னாங்க, ஓபிஎஸ் என்னன்னாரு, கிண்டல் ஓபிஎஸ் மேலே. என்ன தெரியுமா, வெளியில் வந்து ஓபிஎஸும் எங்கள்கிட்ட வந்துடுவார், நாங்கள் கூப்பிட்டு வந்துடுறோம். ஓபிஎஸ் என்றைக்கும் வீட்டுக்கு வந்தாரோ அன்றைக்கே அரசியலேருந்து காலி, பழைய முதலாளி வீட்டுக்கு போனதால். இப்போ சொல்கிறார் நாங்கள் வந்துடுவார், அவரும் வந்துடுவார். அப்போ சின்னம்மாவை ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? அந்தம்மா விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க ரொம்ப சூப்பராக இப்போ ஒரு டைலாக் அடிக்கிறாங்க. என்ன தெரியுமா, நான் இருக்கிறது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே தெரியல, நம்ம கட்சியில் இருக்கவனுக்கே தெரியலையே, உன் கட்சியில் இருக்கவனுக்கே ஒன்று தெரியல. இப்போது அப்புறம் திமுகவுக்கு எங்கே போய் தெரியுறது உன்னை பற்றி? இப்போது அவங்க எந்த காலத்துலேயும் முகத்தில் முடிக்க மாட்டேன், தினகரன் முகத்தில் முடிக்க மாட்டேன்னு சபதமேற்று ஓஎஸ் தோட்டத்தில் புது வீட்டில் உட்காந்துருக்காங்க, வராமல் ஜம்மன். ஆகவே அது சேராது சார், அங்கெல்லாம் சேர்க்கவும் முடியாது. இங்கே சேர்க்கறது இது ஒன்று தான் பண்ண முடியும். அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ ஓபிஎஸ் அண்ணன் எடுக்கட்டும், எனக்கு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவரோட பழகி நான் அண்ணான்னு சொல்லி இன்றைக்கி பாருங்கள், அவருடைய நிலைமை பாருங்கள். அவர் தான் முடிவெடுக்கணும். தட் இஸ் த ஸ்டேஜ். ஸோ இவர் ஒருத்தர் போன எல்லாரையும் சேர்ந்து போயிருந்தா ஓகே. எல்லோரும் சேர்ந்துனா அவர்கிட்ட போகிறதில்லை, அவர் கட்சியாக மாட்டார். அந்த சிவில் டிஸ்பியூட் நிற்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்பேன். நேற்று கேஸ் வந்தது, கண்டெம்ட் போனேன் எலெக்ஷன் கமிஷன் மேலே. அடுத்த மாதம் 16 போயிருக்கு. எலெக்ஷன் நெருங்க அது டேஞ்சர். அது சூரியமூர்த்தி போட்ட கேஸுகளும் அப்படி தான். ஆகவே அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு வெளியில் போக மாட்டோம், ஒரே ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். அதிமுகவை அழித்த எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியில் மீண்டும் எங்கேயும் வரக்கூடாது. இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறேன், ஏன் நாளைக்கு கேளுங்க, தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. எனது நண்பர் அதிமுகவில் பிறந்து வளர்ந்து அமைச்சராகி தலைவராக இருக்கின்ற நயினார் நாகேந்திரனுக்கும் சொல்கிறேன், இப்பயே நீங்கள் காஷனாக இருந்துருங்க. இந்த பேனரோட போனீங்க சவுத்துலேயும் காலி. எங்கே ஏற்கனவே 4-5 சீட் தானே வந்து சவுத்தில், எங்கேயும் வர முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் அவர் வேண்டியவரோ முக்கியமானவரோ இல்லை, எதுவும் இல்லை எனக்கு. அவர் கட்சி நடத்தி ஆரம்பிக்கிறார். சில உண்மைகளை பேசும்பொழுது பல பேருக்கு வயிறியும், சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் திருமாவளவன், அவர் அண்ணன் வைகோ, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக் எல்லாத்தோடையும் காங்கிரஸ் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. எதிரி பிஜேபி தான், அதுக்கு ஒரு எய்ம் இருக்குது, மோட்டோ இருக்குது. பட் அதே மாதிரி அங்கே உட்காந்து அசம்பிளியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெரியப்பான்னு சொன்னார் முதல்வர். ஆனால் இங்கே கையில் ஏந்தி வரார் விஜய். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் அண்ணாவையும் தந்தை பெரியாரை பின்னாடி நிலைநிறுத்தி பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். எங்கள் தலைவர்களை கொண்டாடுகிறார், நாங்களும் கொண்டாடுகிறோம். ஆனால் நிலைமை எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நாங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூத்த தொண்டனாக வச்சுக்கோங்க, என்ன எல்லா வீட்லேயும் போய் ஓட்டு கேட்போம், தெருவில் ஓட்டு கேட்போம், தெருமுனை பிரச்சாரம் செய்வோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம். ஆனால் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே ஒரு புரட்சி. என்னன்னு கேட்டிங்களா, வீட்டுக்கு வீடு அந்த ஏஜில் 18 வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்காங்க. வீட்டுக்கு வீடு அம்மா அப்பாவை ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி 100 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ணா என்கிட்டயே வந்து இந்த பசங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க, எத்தனை காலமாக நான் கட்சிக்கு ஓட்டு போட்டேன், கேளுங்க, இந்த உங்கள் பொண்ணை கேளுங்க, பையனை கேளுங்க அப்படின்னு உரிமையாக பேசி கேட்க சொல்கிறாங்க. இது நிலவுது. ஆனால் அங்கே அடித்தளம் என்பது கேள்விக்குறியாக இருக்குது. அந்த அடித்தளம்ங்கிறது வந்து ஒரு வார்டில் வட்ட அளவில் அந்த அளவில் இருக்க இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். யார் யார் அங்கே ஃபெமிலியராக இருக்காங்க, பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது அவங்க தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அது டிஎம்கே கட்டமைச்சிட்டு உட்காந்துருக்கு. அதை எதிர்த்து தாவேகா நிற்கிறப்ப தேவ் டு ஃபைட், ஃபீல்டில் இறங்கி போகணும், வேறு வழி இல்லை. சார், அதிமுக ஆட்சி அமைக்கணும் எடப்பாடி என்பிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும் மோடி சொல்றாரு. ஒரே மாதிரி எப்படி பாருங்க? மோடி நேற்று ஆப்போசிட் ரொம்ப ஸ்டைலாக நேற்று கூட வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்ல விட மறந்துட்டாராம். சிஎம் கேண்டிடேட்டாக ஓபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணார். அம்மா காலில் விழுந்தோடனே சிஎம் ஆனார். நேற்று ஏன் சார் மேடையில் சொல்லலை பிரதம மந்திரி, இந்த நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் இந்த
வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லியிருக்கல. மோடி எவ்வளோ சாமர்த்தியமாக போயிட்டார். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். எங்கேயா தவறி அந்த வார்த்தையை விட்டார் அவர். பார்த்தீங்களா? பாவங்க அண்ணாமலை நேற்று உண்மையிலே கஷ்டமாக போச்சு. கடுமையாக உழைத்த நண்பர் பறந்தார். இங்கே அங்கெல்லாம் தற்கூறினார். இவரை 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போச்சு, பிஜேபி மேலே வந்துருச்சுன்னு எக்காலமிட்டு பேசிய தலைவர் அவர். நேற்று பார்த்தீங்களா அவர் கதி? ஒரு மூலையில் உட்கார வச்சு பேச விடாமல் பண்ணி பிரதம மந்திரி அவர் பேரை சொல்லிங்க. யாரும் சொல்லு, நாயனர் நாகேந்திரனும் சொல்லிங்க, தலைவரும் யாரும் சொல்ல. அவருக்கு ஒருத்தர் தான் சொன்னார். யார்? இந்த இவர் திட்டினார் பாருங்க, அவர் எடப்பாடி சொல்கிறார். பிரச்சனை அது இல்லை. அண்ணாமலைன்னு சொன்னோடனே ஆரவாரமாக இருக்குது, கை தட்டுறான், கண்ட்ரோலே பண்ண முடியல. யார் கூட்டு வந்திருந்தாலும் அண்ணாமலை பேரை சொல்லும்போது கை தட்டினா எந்த லீடர் ஒத்துக்குவாங்க? அதை அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார். நேற்று காலி பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக காலி பண்ணி ஓரமாக உட்கார வச்சு பிரைம் மினிஸ்டரும் பார்க்காம கை கொடுக்காம போயிட்டார். இதுதான் பிஜேபி. நீங்கள் அப்படியே ஒழிச்சிருவாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ணாமலை வெளியில் வராரா இல்லையா தெரியாது எனக்கு. பெட்டர் ஐ எம் இன்வைட்டிங். அவர் வெளியில் வந்தால் தான் நல்லது பிஜேபி விட்டு. அண்ணாமலை வெளியே வந்தார்னா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட ஓட்டே வராது, போயிடும். சார், அரசியல்ல யாரும் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது டிடிவி அவர்கள் விலகுனது, இப்ப சேர்ந்தது, இதை நம்ம பூர்த்தி பார்க்க முடியாதா? இல்லை, யாரும் நிரந்தர நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லைன்னு சொல்கிறத ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த இயக்கம் தோன்றியது, இந்த இயக்கம் பிறந்தது, இந்த இயக்கத்தை வழிநடத்தியது, என்கிட்டருந்து எல்லாத்தையும் அபகரித்த பழனிசாமியை காலி பண்ணுறதுக்கு தான். அந்த சுயநலவாதியை விடுறதில்லைன்னு சொல்லி ஒரு இயக்கத்தையே தோற்றுவித்து பைலாவை உருவாக்கி சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நிரந்தர எதிரி இல்லை அது இல்லைன்னா அப்போ எல்லாரும் போய் திமுகவில் சேர்ந்துருங்களா? அப்புறம் எதுக்கு நிரந்தர எதிரி? அங்கே மாத்திரம் என்ன வாழ்ந்து நிரந்தர எதிரி? ஏன் திமுகவில் எல்லாரும் போய் சேர்ந்துடக்கூடாது? ஒரே கட்சியாக இருந்துட்டு போகுது, நேஷனல் பார்ட்டி உள்ளே வந்துடும். ஆகவே இந்த நிரந்தர எதிரிலாம் பொருந்தாதீங்க. முந்தானேத்தி வரைக்கும் ஏங்க அந்த டெல்லியில் போய் இறங்கி 3 கார் மாறிட்டு வெளியில் வரும்போது நான் தான் கார் நம்பரை சொன்னேன். அடுத்து உடனே தினகரன் நடிக்கிறார். உடனே பிரேக்கிங் போகுது. என்ன போகுது? என்ன முக்காடு பழனிசாமி, முகமூடி பழனிசாமி. இனிமேல் நம்ம முகமூடி பழனிசாமின்னு தான் சொல்லணும், பழனிசாமின்னு சொல்லக்கூடாது. முந்தானேத்தி வரைக்கும் முகமூடி பழனிசாமி, இன்னைக்கு பங்காளி, நேத்தி பகையாளி. சின்ன பசங்க கூட சிரிக்கிறான உன் கதையை கேட்டு. ஆகவே இந்த கூட்டணி ஒப்புக்கொள்ள முடியாத கூட்டணி. சிவி சண்முகம் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சார், நேற்று எடப்பாடி பழனிசாமி வந்து பாய் பாய் ஸ்டாலின் சொல்லி சொன்னாரு. நீங்க சொல்றீங்க எடப்பாடி அந்த கூட்டணியை ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் யார் பாய்? தப்பாக சொல்லிட்டேன், உங்ககிட்ட தப்பாக சொல்லிட்டேன். 4வது இடத்துக்கு பழனிசாமி வரலன்னா பாருங்க வேடிக்கை. அங்கே சீமானுக்கும் பழனிசாமிக்குன்னா பயங்கர ஃபைட் இப்போ வரும். சீமானோட பழனிசாமி மோதிர காட்சி தான் வருங்கால தேர்தலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நானும் பிரச்சாரத்துக்கு போகிறேன். இந்த 2 பேரும் சேர்ந்து பிஜேபியோட போகும்போது கம்ப்ளீட்டாக வாஷ்ட் அவுட். தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியாது. சீமான் அவங்களோட கரெக்டாக போராடினார்னா முடிஞ்சிடும் கதை, ஃபினிஷ்டு. இதுதான் நடக்கும். ஏதாவது தேமுதிகவில் அந்த அம்மா காலில் கீழே விழுந்து தப்பாச்சிமான்னு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்து பிரேமலதா விஜயகாந்தோட சேர்ந்து ஏதாவது பயணிச்சா அவர் 3வது இடத்துக்கு ஒரு வாய்ப்பு. சார், இப்போ வந்து அதிமுக வந்து மறைந்த முன்னாள் ஜெயலலிதா மேடம் வந்துட்டு பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது ஒரு ஓட்டுல ஆட்சி கவுத்துட்டு வந்தாங்க. வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய். அப்போ வந்து அதுவும் அதிமுக. ஆனா இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை, ஒண்ணு தாவக பக்கம் ஒருத்தர் போறாரு, இன்னொன்னு திமுக பக்கம் நிறைய பேர் சேர்றாங்க. அதிமுக நிலை என்னதான்? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது வந்து எடப்பாடி அணின்னு சொல்லுங்க. தொண்டர்கள் முந்தானேத்தி ராமச்சந்திரன் கண்ணில் தண்ணி விட்டு அழுதாருங்க. அவர் ஃபாலோவர் ஆஃப் இவர் யார்? வைத்தியலிங்கம். அதை தாங்கிக்க முடியாமல் ஒருத்தர் அழறாரு. என் வீட்டில் பொண்ணு சொல்லிச்சு, என்னால் தாங்கிக்க முடியலன்னு. என்னுடைய கஷ்டங்களை, மன வருத்தங்களை நான் வெளியே சொல்ல முடியல. உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி தூக்கம் வர்றதில்லை. இந்த கட்சி டெய்லி அழியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் 100 ஃபோன் வருது, 1000 ஃபோன் வருது. சார் எங்கண்ணா போகிறீங்க? தாவேக்காவுக்கு போகிறீங்களா? நீங்கள் திமுகவுக்கு போகிறீங்களா? சொல்லுங்கன்னு வருது. எவ்வளவு மன வலி, எவ்வளோ உளைச்சல். அவர் சொன்ன மாதிரி அதில் தாங்க நீந்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நீங்கள் சொன்னது சரியான கேள்வி. அது திமுகவும் பழனிசாமி வர்றது தான் விரும்புது. ஏன்னா அறிவாய்ந்தவர் இவருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் துணை முதல்வர் சொல்கிறாரு இவரே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது நடக்காது பாவம். அவங்க ஆசையிலேயே மண் விழுந்துருச்சு. ஆகவே பழனிசாமி வீட்டுக்கு போகிறது நிச்சயம் நடக்கும். அதுக்கு பின்னாடி மாறுதல் வரும்.
இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் கேமராவோட வெளியில் போங்க, வீடு வீடாக போங்க, யூ கேன் சர்வே ஈஸிலி, யூ வில் டேக் ஆல் த டீட்டெயில்ஸ். சார் தாவேக்கால வந்து செங்கோட்டையன் அவர்கள் வருகைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இவரால தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா வர தேர்தல்? அவருக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க, ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா 9 தடவை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், ஜெயக்குமார் நிறைய தடவை இருந்தார். இவங்களுக்கெல்லாம் ஒரு 30,000-40,000 ஓட்டு கையில் இருக்குங்க தொகுதியில், கம்மி இல்லாமல் இருக்கும். ஏன்னா 9 வருஷம் 9 தடவை சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த தாவேக்காவினுடைய வாக்குகள் ஒரு 40,000 50,000 அப்படி வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து ஈஸியாக ஜெயிச்சு வந்துடுவாங்க. அதில் கோபிச்செட்டிப்பாளையத்தை அவர் தக்க வச்சுக்குவார். அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் கட்சி கட்டுப்பாட்டிலே இருந்ததால் கோபிச்செட்டிப்பாளையத்தை விட்டு வெளியில் வரவே இல்லை அவர். ஆகவே அவர் மற்ற இடத்துலலாம் போய் அரசியல் பண்ணுங்கன்னா அவர் கஷ்டமாக இருக்கும். அவரோட பெல்ட்டில் தான் அவர் பண்ண முடியும். மற்ற பெல்ட்டையும் சேர்த்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆகவே அவருடைய களத்தை அந்த கீழ் லெவலில் இருக்க அந்த தளத்தை அவர்கள் சரி செய்ய வேண்டும். சரி செஞ்சால் தான் சரியாக ஃபைட் பண்ண முடியும். ஆகவே பழனிசாமி முடிஞ்சாச்சு. சார் நீங்க பிரச்சாரத்துக்கு போக சொல்றீங்க, யாருக்கு பிரச்சாரம்? அதுதான் கேட்கலையேன்னு நினச்சேன். ரொம்ப சஸ்பென்ஸான கேள்வி. யாருக்கு பிரச்சாரம் பண்ண போகிறேன், எப்படி போகிறேன்றத எனக்கு அன்பு நண்பர் 10 நாள் வைத்து 10 days சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு அப்புறம் எங்களுடைய முடிவு அறிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. என்னத்த முடிவார், தை பிறந்தால் வழி பிறக்கும்னாரு எங்கள் அண்ணன். தை பிறந்துடுச்சு, அப்புறம் தை முடியணுன்றாரு. 30 நாள் கழிச்சு 30 நாள் டைம் இருக்குது, தை முடியணுன்றாரு. அப்புறம் அந்த தை முடிஞ்சப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த தை சொன்னேன், அடுத்த வருஷம் வர சித்திரை தையை சொன்னேன். ஆகவே போகிறாருங்க, அவர் போயிட்டு போகிறார். அவர் எவ்வளோ ஸ்டடியாக இல்லாதால இவ்வளோ பெரிய இழப்புங்க, இந்த கட்சிக்கு இவ்வளோ பெரிய இழப்பு. பாவங்க எல்லாரும், அந்த மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எப்படி நிற்கிறாங்க செலவு பண்ணினா, அவர் தான் நினச்சி பார்க்கணும். நான் அதே மாதிரி தாங்க தினகரனோடு இருந்தப்போ அடிதடிலாம் ஆச்சுங்க. அமமுகவுக்கும் எடப்பாடி அன்னைக்கு அதிமுகவுக்கும் சண்டை நடக்கும். கோர்ட்டு கேஸு, போலீஸு, ரத்தம், எத்தனை பேர். இன்றைக்கி ஏசி ரூமில் உட்காந்துட்டு அண்ணன் சகோதரர் பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்கிறோம்ட்டார். ஏற்றுக்கோ, நீ நாங்கள் விட மாட்டோம், நீங்கள் தலைமை ஏற்றுக்கோங்க, நாங்கள் விடவே மாட்டோம். ஸ்டார்டிங்கில் எடுத்த டிசிஷன் தான் அதுதான். வானோங்கி பறக்கின்ற வல்லர் தந்த கொடியேந்திய தொண்டர்கள் முடிவும் அதுதான். நம்ம சந்திப்போம், நிறைய டைம் இருக்குது, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, இப்போ வச்சுக்கோங்க, பார்ப்போம். சார் உங்களுடைய இந்த பிரஸ் மீட்ல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அதிமுக திமுகவை தவிர்த்து மூன்றாவது புதிய கட்சியை தேர்ந்தெடுக்க தமிழ்நாட்டு மக்கள் ரெடியா இருக்காங்க. 100% யூ ஆர் கரெக்டு. அண்ணா எடப்பாடி அணியை தவிர ஐ எம் நாட், நான் சும்மா விளையாட்டுத்தனமாக டிஎம்கே ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறது தயாராக இல்லை. ஆகவே தாவேக்கா அந்த 2வது இடத்துக்கு வந்தாச்சு. ஃபைட் பிட்வீன் த சீமான் அண்ட் அவர் தான். ஒரு சமயம் திருமாவளவன் அவர் அண்ணன் வெளியில் ஃபைட் பண்ணார்னா அவர் டிசைடட் ஃபேக்டராக இருக்கார். இன்றைக்கி அவர் யாரோட வேணாலும் ஃபைட் பண்ண முடியும், அந்த நிலைமையில் அவர் இருக்கார். ஆனால் பழனிசாமி இல்லை, கம்ப்ளீட்டாக காலிக்கிட்டார். கெட்ட பேர் இருந்துச்சுங்க. நேற்று இந்த ஸ்டேஜை பார்த்தோன்னே மக்கள் வெறுத்துட்டாங்க, அப்படியே வெறுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக. என்னங்க விசிகா நல்ல ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்ல வரேன், அவருடைய பாலிசி கொள்கைகள். அதனால் அவர் சில நேரத்தில் சீமான் பெரியாரை திட்டி வீணாக போனார். தொட்டா கெட்டன்னா அவர் கேட்கல. அவர் அப்படி தான் அந்த பிடிவாதத்தில் இருப்பார். கொஞ்சம் ஓட்டு கம்மியாக போகும், மீதி விஜய்க்கு போயிடும். அப்புறம் அதை வைக்கலாம். அந்தளவு கூட ஓட்டு வாங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டிப்பட்டி பூத்தில் 1 ஓட்டுங்க, தலைவர் அம்மாவும் ஜெயிச்ச இடத்துல 1 ஓட்டு, 3 ஓட்டு, 4 ஓட்டு, 7 ஓட்டு. ஆண்டிப்பட்டியில் அந்த கதிங்க நினச்சி பாருங்கள். 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சுங்க, நாடாளுமன்றம் 40 போயிடுச்சுங்க, ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு. 90% உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்குது திமுக. மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சின்னு எங்கெங்கே வச்சுருக்காரு ஒரு ஓட்டு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. நான் அந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது. ஆனால் நான் அன்புமணி ராமதாஸ் விஷயத்தில் சொல்கிறேன். ஒரு அப்பா படிக்க வச்சு டாக்டராக பண்ணி தலைவராக பண்ணார். 1 2 3 கட்சியில், அந்த கட்சியிலேருந்து யாராவது இருந்தால் முச்சந்தில் நிற்க வச்சு அடிப்பேன், எங்கள் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னவர் ராமதாஸ். அடுத்த வாரத்துக்கு நான் போகலை, ரொம்ப கேவலமாக இருக்கும். அதெல்லாம் பேசியிருக்கார் அவர் அதிமுக திமுக கூட்டணி பற்றி. ஆனால் அவர் பெரியவர், வயசில் பெரியவர், வளர்த்து ஆளாக்கினார். எம்பி இல்லாமலே மந்திரி ஆனார் அன்புமணி ராமதாஸ். ஆனால் ஒரு வயதானவர், ரைட்டாக ராங், அப்பா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா அவர் தகராறு பண்ணுறதவே வச்சுக்கோங்க, அவர் மேலே தப்பு இருக்கிறத வச்சுக்கோங்க. அவர் அழுகுறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், அப்பாவுக்கு பின்னாடி நான் தாங்க, எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் நிறுவனர், அவரோட நான் தகராறு பண்ணிக்கலைங்க. சூட்கேஸ் எடுத்து நான் வெளிநாடு போகிறேன், நிறையா பணம் இருக்குது கொடுத்துருக்காங்க, நான் வெளிநாடு போயிட்டு மெதுவாக வரேங்க, அப்பா இது வேணாலும் போயிட்டு அப்படி தானே போயிருக்கணும்.
முலாயம் யாதவ் சிங் அகிலேஷ் யாதவ் மாதிரி ரெண்டாக உடஞ்சி. ஸோ அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அப்செட் இருக்காங்க. ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க, இங்கேயும் போட மாட்டாங்க அங்கேயும் போட மாட்டாங்கன்ற ஒரு நிலைமை இருக்காங்க. பழனிசாமி அமித்ஷாவுக்கு கணக்கு காமிக்கிறதுக்காக இந்த 2 பேரையும் கூட்டு வந்து நிறுத்திட்டார். இதுதான் உண்மை. அவங்களால ஓட்டு வராது. தாவேக்கு வந்து வாய்ப்பு வந்துச்சு. கடைசிக்கு வந்துட்டு விசில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். விசில் ஊதுனா தான் இந்த பழைய இன்ஜின் சொன்னார்ல நேற்று மோடி, அது வந்தே பாரத் இல்லை, அது இந்த பழைய நிலக்கரி போட்டு போகிற ட்ரெயினை பற்றி சொல்லிட்டு கூட்ஸ் வண்டியை பற்றி சொல்லிட்டு போயிட்டார். ஆகவே அது விசில் அடித்தாதான் அந்த பக்கம் போகும், விசில் அடித்தாதான் இந்த பக்கம் வரும். ஆகவே அங்கே ஒரு படம், அம்மா படம் இங்கே திருவனந்தபுரத்தில் யாரோ வரைஞ்சாங்களாம், நோட் கரோம் அந்த அது யார் அம்மா படத்தை வரைஞ்சிருக்காங்க உடனே நோட் பண்ணுங்கன்றார் பிரதம மந்திரி. இங்கே வந்தால் இங்கேயும் அதே மாதிரி ஒரு படத்தை காமிக்கிறாங்க, உடனே அட்ரஸ் எடுத்துக்கோங்கன்றாரு. எங்கள் அம்மா படம் என்னாச்சு மோடிஜி, பிஜேபி எங்கள் அம்மா படம் என்ன ஆச்சு? அதை யாரையா வரைகிறது? கீழே உட்காந்துருக்கவங்க யாராவது அம்மா படம் வச்சுருந்தாங்களா பார்த்தீங்களா? தலைவர் படம் வச்சுருந்தாங்களா பார்த்தீங்களா? எங்கேயோ ஒரு மூலையில் போட்டுட்டு இன்னும் அவ்வளோ பெரிய லீடராக இவர் பழனிசாமி. எனக்கு நேற்று எல்லாத்தையும் விட ரொம்ப வருத்தம், எல்லாத்தையும் நான் ஏற்றுக்குவேன். நான் வந்து தமிழில் வந்து பெஸ்ட்டு ஓராட்டருங்க, நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன், பேச்சு போட்டி அதெல்லாம் கலந்து. திருக்குறளை யார் இவரை பேச சொல்லுது சொல்லுங்க பாப்பா, நியாயமா இது? நமக்கு 1330 குறள், 133 அதிகாரம், வேர்ல்டு அளவில் பைபிளையும் கிறிஸ்தவர்கள் போற்றி வழங்கும் பைபிள், இஸ்லாமியர்கள் போற்றி வழங்கும் குர்ஆன் அப்படின்னு பிரிச்சுட்டிங்கன்னா அது 200-300 மொழிக்கு மேலே, இது ஒரு 200 மொழிக்கு மேலே இருக்குது உலகம் பூரா. அப்புறம் நம்ம திருக்குறள் தான் 100 மொழிகள் கிட்ட பொதுமறை நூலாக இருக்குது. அந்த திருக்குறளை இவர் யார் பேச சொன்னது? நேற்று பேசி அதையும் அசிங்கம் பண்ணி கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதுன மாதிரி அபிராமி, யாருக்கு அபிராமின்னு சொன்ன தெரியுமா உனக்கு? ஆபிரகாம் லிங்கனுக்கு அம்பேத்கரை தூக்கில் போட்ட மாதிரி, லாஸ் ஏஞ்சல்ஸ் வராமல் லாஸ் சொல்லி நிறுத்தின மாதிரி. என்ன பழனிசாமி, இந்த ப்ரெஸ் மூலியமாக நான் தினகரனுக்கு, அன்பு நண்பரே தினகரன் அவர்களே, அன்பு தம்பின்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. உனக்கு நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தபோது நீ எல்லாம் ஏற்படுத்தினது, நானும் அந்த ஸ்டேஜில் இருக்க எடுத்து பார்த்துக்கோ. தயவுசெய்து சிசிபி கையை இப்படி போட்டு கொண்டு வந்ததுங்க வெளியில் எடுத்துட்டு, பேரறிஞர் அண்ணா மேடையில் பேசிய சம்பத்தை நானும் வரமாட்டேன்ட்டாங்க. வெற்றிவேலும் தங்கத்தமிழ் சொல்லணும், ஏர்போர்ட்டில் நின்றுங்க, தீந்தமிழன் தினகரன் வாழ்க, நான் தீந்தமிழன் தினகரன் அவர் வாழ்கன்னு கத்துவார் சம்பத்து. அவர் கொண்டு வரும்போது 20 பேர் இருந்தாங்க, சட்டை அப்படி பிடிச்சி கொண்டு வரோம், என்னால் தாங்க முடியல. ஏய் ரிமூவ் த ஹேண்ட் அப்படின்னா, ரிமூவ் த ஹேண்ட் ஆகா, ஈஸ் மை லீடர், ரிமூவ் த ஹேண்ட் அப்படின்னா. யாரா அந்த சிசிபி டெல்லியை. திரும்பி போகும்போது உள்ளே போய் அவரை பார்த்தேன், வேறு சும்மா ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு ஊருக்கு போகிறேன்னு சொல்லி குவாஷ் பெட்டிஷன் போடுங்கண்ணே, நம்ம வெளியில் வந்துடலாம், கவலைப்படாமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நன்றி இல்லாத ஒன்றும் நன்றி இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பொருத்தமான ஆள் தினகரன். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? யாருக்கு? இது வரைக்கும் யார்ட்டையும் வாங்கலை சார். 5 வருஷம் ஆட்சி நடந்தது, அம்மாவுக்கு க்ளோஸாக இருந்தேன், என்னை விட க்ளோஸாக இருந்திருக்க முடியாது, அவ்வளோ க்ளோஸாக இருந்தேன். புகழேந்தி பிணை கொடுத்தேன், 11 வருஷம் ஜெயிலுக்கு ஓடாடினேன். பூங்குன்னு இருக்கார், நான் வேணால் ஃபோன் நம்பர் தரேன் கேளுங்க, அங்கே மகாலிங்கம் இருக்கார் தலைமைகள். என்னைக்காவது காசு வேணும்னு யார்கிட்டையும் போய் கைகட்டி நின்னது இல்லை. ஏதோ சுயமரியாதையோட தந்தை பெரியாருடைய கொள்கையோடு நம்ம வாழறோம். சாக்லேட் வேணால் என் பாக்கெட்டில் இருக்குது உங்களுக்கு தரேன், ஆனால் நான் யார்கிட்டையும் சாக்லேட் எந்த சாக்லேட் கொடுத்தா இங்கே ஆகாது சார். என்னை எப்பயோ விலை பேசிட்டாங்க, சேர்மன் கொடுக்குறோம் நாங்கள், அதுக்கு பின்னாடியே வாங்கன்னாங்க. திகார் ஜெயிலில் தினகரன் இருக்கும் பொழுது அவருக்கும் தெரியும், எடப்பாடிக்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு ஊராக போனேன். சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டுருங்க. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, அது ரொம்ப அதிமுக ரொம்ப விசுவாசமா இருக்கவங்களும் கட்சி தொண்டர்களுக்கும் நீங்க கடைசியா என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுடைய நிலை என்ன? இல்லை, அங்கே இருக்க தொண்டர்கள் யாரும் அவங்கக்கிட்ட இல்லைங்க. நான் சொல்கிறேன், அதிமுக தொண்டர்கள் யாரும் பழனிசாமி கூட இல்லை. பழனிசாமி கூட யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க, இன்னும் கூட இருப்பாங்க. நேற்று ஒரு குத்து விழுந்து பார்த்தீங்களா, ஜம்முன்னு தங்கமணிக்கு பிரதம மந்திரி அப்படி குத்துனார்ல, ரொம்ப ஹாப்பியாக குத்துனார்ல, என்னன்னு தெரியுமா? அது பிரதம மந்திரி தங்கமணியும் வேலுமணியும் பேர் சொல்லி கூடுவார். வேறு யாரும் தெரியுதோ இல்லையோ, அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் அவருக்கு. 4.5 வருஷமாக ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அதை சொல்ல முடியாது வெளியில்.
பிரச்சனை இல்லை. அதனால் என்ன காரணம் நீ கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு குத்துறாரு புதுவில். அவ்வளோ அன்பாக இருக்கார், பாசமாக. தங்கமணி மேலேயே வேலுமணி அவங்க ஏற்பட்டு தான் இது. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தாம் விளையாடன்னு சொல்லி அந்த 2 பேர் செஞ்ச பொம்மை தான் யார்? பழனிசாமி. ஆகவே எல்லாமே அதுதான் கனெக்டிவிட்டி. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மோடிக்கு அவங்கள. ரொம்ப நன்றி, வணக்கம்.